இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். பொருளெல்லாம் எதுவும் வேணான்னு தானா சொல்லிட்டா. வேண்டான்னு சொல்லிட்டாளா? என்னப்பா சொல்ற? ஏன் அந்த பொருள் எல்லாம் அவளுக்கு எதுவும் பிடிக்கலையாமா? இல்ல, எல்லாத்தையுமே திரும்ப எடுத்துட்டு வந்துட்டோம். ஏன்பா வேண்டான்னு சொன்னா? அது வந்துமா, அவ ஒன்னும் சொல்லிருக்க மாட்டாமா. எல்லாம் அந்த கதிரோட வேலையா தான் இருக்கும். பத்மா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? என்ன நடந்ததுன்னு தெரியாம நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத. அப்ப சொல்லு, என்ன நடந்தது? எதுக்கு பொருளை வேண்டான்னு சொன்னா? எங்க கதிர வேண்டான்னு சொல்லல, நம்ம தனா தான் சொன்னா. ஏங்க, தனா வேண்டான்னு சொன்னது உங்களை அவமானப்படுத்துறதுக்காக இல்லங்க, புவனேஸ்வரி ஊருக்கு முன்னாடி வச்சு பேசினதுக்காக. இத வாங்கிக்கிட்டா அது கதிருக்கு தான் அவமானம்னு அவன் நினைக்கிறா. ஆமா பெரியப்பா, இப்போ இத வாங்கிக்கிட்டா கதிரால தனாவை பாத்துக்க முடியல, அதனால தனா வீட்ல இருந்து பொருள் எல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு ஊர்க்காரங்க பேசுவாங்க, அதனால இது வேண்டான்னு நினைக்கிறா. அப்போ கட்டின புருஷனோட மரியாதை தான் முக்கியம், ஆனா பெத்த அப்பனோட மரியாதை முக்கியம் இல்லை, அப்படித்தானே? அப்படிலாம் இல்லைங்க. தனா அந்த அர்த்தத்துல சொல்லல பெரியப்பா. வேற என்ன அர்த்தம் இருக்கு? என்னை விட அவன் முக்கியம்னு தானே வீட்டை விட்டு போனா. அப்போ வளர்த்து ஆளாக்குன அப்பனோட கௌரவம் போனா பரவாயில்ல, ஆனா ஏமாத்தி கல்யாணம் பண்ண அவனோட கௌரவம் போயிடக்கூடாது இல்ல ரகு? சரி, இப்ப அவளுக்கு எல்லாமே புருஷன் ஆயிடுச்சு, அவன் மட்டும் போதும்னு நினைக்கிறான். ரகு, சந்தோஷம், நல்லா இருக்கட்டும்.